வெல்கம் டு வேதாஸ் vlogs. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மல்டி கலர் சாரியில் எப்படி சாரியை வச்சு ஒரு ஃப்ராக் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு ஓல்டு சில்க் சாரியில் ஒரு 38 சைஸ் வந்து சைஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. இதுதான் வந்து அந்த ஓல்டு சாரீ. ஆல்ரெடி அவங்க கஸ்டமர் யூஸ் பண்ண சாரீ தான். இது வந்து அவங்களுடைய டாட்டருக்காக ஃப்ராக் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு செமி சில்க் சாரீ. அதாவது அந்த ஷோல்டர் சைட்லேயும் ஃப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல மட்டும் மல்டி கலர் வந்து இருந்தது. ப்ளூ, பர்பிள், பிங்க் அப்படிங்கிற மாதிரி 3 காம்பினேஷனில் வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு மல்டி கலர் இருந்தது. மல்டி கலர் சாரீ மாதிரி அதில் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் இருந்தது. இப்போ 38 சைஸில் வந்து ஒரு ஃப்ராக் ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் அதோடைய லைனிங்கு. அந்த லைனிங் மேலே இப்போ வந்து 38 சைஸுக்கு வர மாதிரி எல்லாம் ஸ்லீவு அப்புறம் நெக் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதான் ஃப்ரண்ட் சைடை இப்போ வந்துட்டு மெயின் கிளாத்தில், அதாவது சாரீ கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பேக் சைடையும் சாரீ கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் லைனிங் கட் பண்ணி லைனிங் மேலே வச்சு சாரீ கிளாத்தை வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வெறும் லைனிங் மட்டும் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வந்து சாரீ கிளாத்தில் வந்து டிசைன் இருக்கிற அந்த மல்டி கலர் டிசைன் இருக்கிற இடத்த போர்ஷன் வந்து கவர் பண்ணி ஒரு ஃப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த மெட்டீரியல். இப்போ வந்து ஸ்கர்ட் போர்ஷன் வந்து கட் பண்ண போகிறோம் லைனிங்கில். அதுக்காக கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு சாரீ கிளாத்தும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுதான் லைனிங்கும் அந்த சாரீ கிளாத்தும். இப்போது வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ளீட் எடுத்து அந்த சாரியோட மல்டி கலர் இருக்கிற இடத்துல போர்ஷனில் இருந்துட்டு ஸ்லீவை கட் பண்ணிக்கோல, அதில் இருந்துட்டு ஃப்ளீட்டட் வந்து எடுத்து நல்லா அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃப்ளீட்டை வந்து ஈவனாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கலையாமல் அப்படியே இருக்கும். அது ஒவ்வொன்றும் நம்ம இதுக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஃப்ளீட்ஸ்லாம் வந்து ஈவனாகவே இருக்காது. அதுக்காக தான் இந்த மெத்தடில் கட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுத்துகிட்டு அது மேலே அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக் வச்சு ஹேண்ட் வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் வந்து பார்க்க போகிறோம். நெக்குக்கு வந்து ஒரு ஜுவல் நெக் டிசைன் எடுத்துகிட்டு அதோடைய பல்லு டிசைனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஜரிகையில் வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து இருந்துச்சு. அதை வந்து அப்படியே நெக்கு கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து பேக் சைடு வந்துட்டு ஜிப்பு கொடுத்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஜிப்பு கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு ஃப்ராக் போர்ஷனோட டாப் போர்ஷன், அதாவது மேல் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ஸ்லீவு, இதுதான் அந்த நெக் டிசைன் வந்து அந்த பல்லுவில் இருக்கிற டிசைனை கொடுத்து கவர் பண்ணி ஒரு லேஸை வச்சு டிசைன் பண்ணியாச்சு. அதுக்கு பேக் சைடில் டைட் பண்ணுறதுக்காக ஒரு ரோப்பும் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ஃப்ளீட் எடுத்துட்டேன். அதாவது அந்த மல்டி கலர் வர போர்ஷன் மட்டும் அதை ஃப்ரண்ட் போர்ஷனில் கொண்டு வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு நம்ம நார்மல் சாரீ கிளாத்தே வச்சு கன்வெர்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட்டு. இப்படி தான் வந்தது. ஃப்ளீட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸாக்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு பேக் சைடு வந்து நார்மல் சாரீ கிளாத்தில் வச்சு இது பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. நல்ல ஃப்ளார் இருந்தது. ஃபுல்லாகவே ஃப்ளார் வந்தது. இதான் வந்து ஸ்கர்ட் போர்ஷன். டைட் பண்ணுறதுக்காக ஒரு லாங்காக ஒரு டேஷில்ஸு டைட் பண்ணுற ரோப்பெல்லாம் கொடுத்தாச்சு. நெக் வந்து ஜுவல் நெக் அதே மாதிரி கேன்வாஸில் கட் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. இதுதான் அதோட ஃபைனலாக அவுட்புட்னு பப் ஸ்லீவோடு இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping application now available on Play Store and App Store. BuyMode e-shopping app